டீ ஊற்றுறது இப்போ நம்ம 2 பேருக்கு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கப்பில் நம்ம டீ கொடுக்குற கப்பில் 2 கப்பில் அந்த 2 கப்பாலையும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றி அதை அடுப்பில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற பவுடர் அன்கர் பவுடர். இது வந்துட்டு ஒரு பக்கெட் ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வச்சுக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஸ்பூனால் ஒரு ஆளுக்கு 2 கரண்டி வீதம். இப்போ 2 பேருக்கு 4 கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே நீங்கள் தேவையான அளவு சீனி போட்டு கொள்ளுங்கள். சீனி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கூடையாகவே குடிப்போம். முன்னாடி நான் 4 ஸ்பூன் அந்த எடுத்து காட்டின ஸ்பூனால் 4 ஸ்பூனே நான் சீனி எடுத்துட்டேன். இல்லை நான் சீனி கொஞ்சம் குறைவாக குடிப்பேன்னு சொன்னால் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லை எனக்கு சீனி கொஞ்சம் நல்லாவே குறைவாக இருக்கணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு தேயிலைத்தூள் வந்துட்டு வட்டவள கஹட்டை தான் யூஸ் பண்ணுறது. சின்ன பக்கெட் ஸ்ரீலங்கன் ருபீஸ் 60 ரூபா. இதில் வந்துட்டு ஒரு 4 தரம் 3 தரத்துக்கிட்ட டீ ஊற்றலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் காட்டின ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் வந்துட்டு தேயிலைத்தூளை கொதிக்கக்குள்ளே விட்டு கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சு கொள்ளுங்கள். சாயம் கூட வேணுமுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு சாயம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். ஸோ நான் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா கொதிக்க வச்சதை அப்படியே எடுத்து பால் போட்டிருக்கிற அந்த கலவைக்குள்ளே அப்படியே ஊற்றி நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். அந்த பால் பவுடர்லாம் கட்டி இருக்கும் கீழே. ஸோ அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டி இருக்கிற நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் முதல்ல இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ தான் நீங்கள் கிச்சன் பக்கம் வாரவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்றைக்கே இந்த டீ ஊற்றுறது எப்படி எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போது அதை நல்லா வடிகட்டினதுக்கு பிறகு அந்த 2 ஒரு கோப்பையையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேயிலைத்தூளெலாம் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 2ஐயும் எடுத்து நல்லா மேலே உசத்தி வச்சு ஆற்றணும். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நல்லா உசத்தி வச்சு ஆற்றணும். அப்போ தான் நிறைய நுரை வரும். நிறைய நுரை வந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா உசத்தி அப்படியோ நல்லா ஆற்றிக்கொள்ளுங்க. ஒரு 3-5 தரம் நல்லா ஆற்றினீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்கிற 2 கப் எடுத்து அதுக்குள்ளே நல்லா உசத்தியே நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். இப்படி தான் நல்லா நுரை இருக்கும். நல்லா உசத்தியே நல்லா அப்படியே ஆற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையில் இஞ்சி ஏலக்காய் ஃப்ளேவர் வேணுமென்று சொன்னால் நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இஞ்சி தட்டி ஏலக்காவெல்லாம் போட்டுக்கொள்ள இயலும். இதை மட்டும் குடித்து பாருங்கள். பிகினர்ஸ் இதை கொஞ்சம் உங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.